குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்களை அமல்படுத்தியது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். நவீனா, உச்சநீதிமன்ற உத்தரவின்படி குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்களை அமல்படுத்தியது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிறார் நீதி சட்டம் உள்ளிட்ட குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு தொடர்பான சட்டங்களை தீவிரமாக அமல்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில அனைத்து மாநில உயர்நீதிமன்றங்களும் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கடந்த 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு நீதிபதிகள் எஸ். சுப்பிரமணியம் மற்றும் எம். ஜோதிராமன் ஆகியோர் கொண்ட அமர்வுல இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு அறக்கட்டளை சார்பில் ஆஜராக இருந்த மூத்த வழக்கறிஞர் இந்த வழக்கு தொடர்பாக 2021ஆம் ஆண்டு தமிழக அரசு அறிக்கை அளித்துள்ளது என்றும் குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டங்கள் அமல்படுத்துவது தொடர்பாக தற்போதைய நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மேலும் தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் உறுப்பினர்கள் இல்லாமல் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் கலைக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு முடித்து வைக்கப்பட்டுள்ளதால் ஆணையத்தை மீண்டும் அமைக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக அரசின் கருத்துக்களை அறிந்து தெரிவிப்பதாக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்திருந்த நிலையில இந்த வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டது தொடர்பாக தற்போதைய நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கும் புதுச்சேரி அரசுக்கும் உத்தரவிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையை ஜனவரி 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.